அல்போன்சா வரலாறு 1910 ஆண்டு கேரளா குடமாலூர் ஆகஸ்ட் 19 நாள் ஓலபச்சன் மரியம்மா தம்பதியர்களுக்கு 4வது குழந்தையாக அல்போன்சா பிறந்தார். 1910 ஆண்டு ஆகஸ்ட் 26 நாள் குடமாலூர் தேவாலயத்தில் திருமுழுக்கு பெற்றார். மரியண்ணின் தாய் அண்ணாவின் பெயர் சூட்டப்பட்டது. அனைவரும் செல்லமாக அன்னக்குட்டி என்று அழைத்தார்கள். உடம்பில் ஏறிய சாரை பாம்பினால் அதிர்ச்சியுற்று அன்னக்குட்டியை 8 மாத குறைமாத குழந்தையாக பெற்றெடுத்தார் அவருடைய தாய். அவர் திருமுழுக்கு பெற்று 2 வாரங்கள் கடந்த நிலையில் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வராத அவருடைய தாய் மரியம்மா மரித்தார். 1916 ஆண்டு தனது பள்ளி பருவத்தை தென்னான்குழி பள்ளியில் துவங்கினார். 3ஆம் வகுப்பை முடித்த பின்னர் முட்சிரா அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயில துவங்கினார். 1917 ஆண்டு நவம்பர் 27 நாள் முதல் திவ்ய நற்கருணையை பெற்றார். தனது வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்று குறிப்பிட்டார். 1920 ஆண்டு முட்சிராவில் தனது பெரியம்மா பெரியப்பா வீட்டில் வசிக்க துவங்கினார். பெரியம்மா விவிலிய கதைகள், புனிதர்கள் கதைகள் கூறுவர். 1925 ஆண்டு உறுதி பூசுதல் பெற்றார். தூய ஆவியின் அருள் பொழிவை தொடர்ந்து திடமனதோடு திருமண வாழ்வை நிராகரித்து துறவற வாழ்வை ஏற்க தயாரானார். 1927 ஆண்டு கோட்டயம் பரஞானத்தில் கிளாரா சபையினர் நடத்தி வந்த துறவற இல்லத்தில் நுழைந்தார். 1928 ஆண்டு அன்னக்குட்டி என்கின்ற திருமுழுக்கு பெயரை மாற்றி புனித அல்போன்ஸ் லிகோரியின் பெயரை ஏற்றுக்கொண்டு அல்போன்சா என்கின்ற துறவற பெயராக ஏற்றுக்கொண்டார். 1931 ஆண்டு நவத்துறவு பயிற்சியை நிறைவு செய்த பின் முதல் வார்த்தை பாடு தந்தார். சிறுமலர் குழந்தை தெரேசாவின் ஆன்மீக வாழ்வை பின்பற்ற துறவற வாழ்வை தொடர்ந்தார். 1936 ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் இறுதி வார்த்தை பாடு தந்தார். 1930 முதல் 1935 வரை அடிக்கடி உடல் நோயினால் பாதிக்கப்பட்டார். 1936 ஆண்டு டிசம்பர் மாதம் புனித குரியாகோஸ் கனவில் தோன்றி நலம் தந்தார். 1939 ஆண்டு நிமோனியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டார். திடீரென அவருடைய அறைக்குள் நுழைந்த மர்ம நபரால் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளானார். இதனால் அவருடைய உடல் நலம் மேலும் பாதிக்கப்பட்டது. 1945 நோயில் பூசுதல் வழங்கப்பட்ட பின் மனதளவில் இயல்பு நிலைக்கு திரும்பினார். ஆனால் உடல் நலம் முன்னேறவில்லை. 1946 ஆண்டு ஜூன் 28 நாள் இறைபாதம் அடைந்தார். பரஞானம் தூய மரியண்ணி ஆலயத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 1985 ஆண்டு புனிதையின் பெயரால் நடந்த புதுமையை உறுதி செய்ய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனிதையை வணக்கத்திற்கு உரியவராக உயர்த்தினார். 2008 ஆண்டு அக்டோபர் 12 நாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் அல்போன்சாவை புனித நிலைக்கு உயர்த்தினார். இவ்வாறு இந்திய மண்ணில் உதித்த முதல் புனிதையாக உயர்த்தினார் புனித அல்போன்சா. அல்போன்சாவின் திருமுழுக்கு பெயர் என்னவென்பதை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.